வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டீப் டெத்ஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் இப்போதைக்கு போகேமான் கூகுள்ல வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த ஈவெண்ட்ல எந்தெந்த மாதிரியான போகேமான்ஸ்லாம் ரிவீல் ஆக போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ண தட்டி விடுங்க. சரி நம்ம பேசாம வீடியோ ஆரம்பிச்சிருவோமா? ஓகே, டீப் டெத்ஸ் ஈவெண்ட் என்னடா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா March 19 10 AM இருந்து மண்டே March 24 வரைக்கும் 8 PM வரைக்கும் நடக்குதுன்னு கூட சொல்லலாம். போனஸஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது இன்க்ரீஸ் சான்ஸ் ஆஃப் ஷைனி லான்ச்சர் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹாஃப் ஹேட்ச் டிஸ்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க எக்ஸுக்கு. ஸோ இது மூலயமா உங்களால் ஒரு எக்ஸ், அதாவது 2 km எக்ஸில் 1 kmலேயே உங்களால் ஹேஷ் பண்ணிக்க முடியும்னு கூட சொல்லலாம். போகேமான் டிபியூட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது நிக்கெட் அண்ட் தீவுல் இது 2 போகேமான்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இந்த 2 போகேமான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் லைக்ஸ் போகேமான்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கெட்டுக்கு 50 கேண்டிஸ் கொடுக்கறது மூலயமா தீவுலா எவால்வ் ஆகும் அப்படின்றதையும் நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷைனி லான்ச்சர் பூஸ்ட் ரேட் அதிகப்படுத்திருக்காங்க. இது எதிரடா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 km எக்ஸ்ல மட்டும் தான் ஷைனி ரேஸ் அதிகப்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைல்டில் பிடிக்கக்கூடிய ஷைனி லான்ச்சர் உங்களுக்கு 500 ரேஸ்ல இருக்க போது 500ல ஒன்று தான் ஷைனியா இருக்க போது. ஆனால் எக்ஸை பொறுத்த வரைக்கும் 7 km எக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷைனி லான்ச்சரோட பூஸ்ட் ரேட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஷைனி லான்ச்சர் கெட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ஷைனி லான்ச்சரோட ரெகுலர் ஸ்ப்ரைட்டும் ஷைனி ஸ்ப்ரைட்டும் இவ்வளோ டிஃபரன்ஸ் ஆகும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்ப்ரைட் ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும், ஷைனி ஸ்ப்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, வைல்ட் என்கவுண்டர்ஸ் இந்த ஈவெண்ட்டுக்கான வைல்ட் என்கவுண்டர்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது மக்ரோ, ஸ்னீசல், கார்ஃபிஷ், கிளாம்ஃபுல், பெர்லியான், ஃபில்ரிஷ், ஃபீமேல் ஓஷன், கிளான்ச்சர் இது மொத்தமே கிடைக்க போதுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரேரா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிக்கெட் அப்படின்ற ஒரு போகேமான் வைல்டில் அப்பியர் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்பவே ரேரா தான் சொல்லியிருக்காங்க. 250 ஒன்ஸ் தான் உங்களுக்கு நிக்கெட் அப்படின்ற ஒரு போகேமான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 250 போகேமான்ஸ்ல ஒரே ஒரு போகேமான் தான் நிக்கெட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வைல்டில். ஸோ பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். பிடிச்சிங்கன்னா மறக்காம என்ன கொஞ்சம் டேக் பண்ணி ஸ்டோரி போட்டு விடுங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த ஈவெண்ட்ல ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 km எக்ஸ் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. 7 km எக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளான்ச்சர், நிக்கெட், பான்யார்ட் அண்ட் குருசேலியா, கிளேரியன் மோஷன் இது மொத்தமே கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல பெஸ்ட் போகேமான்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது கிளான்ச்சர் அண்ட் குருசேலியா, கிளேரியன் மோஷன் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு கிரேட் லீக்ல அல்ட்ரா லீக்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. நிக்கெட்டை பத்தி நம்மளுக்கு எதுவும் அப்டேட் வரல. ஸோ நிக்கெட் போகேமான் கூகுள் வந்ததுக்கு அப்புறம் ஒஸ்டா இல்ல பெஸ்டா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்த்துப்போம். ஃபீல்ட் ரிசர்ச் என்கவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஈவன் தீம்டு ஃபீல்ட் ரிசர்ச் டாஸ்க் ஒன்று இருக்க போது, ஃப்ரீயாவே இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் தீம்டு போகேமான்ஸ் நிறையவே என்கவுண்டர் ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய போகேமான்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கார்ஃபிஷ், பெர்லியான் அண்ட் ஸ்னீசல் இது மூணுமே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஊர்பட்ட பெரிஸும் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைம் ரிசர்ச் ஒன்று நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரீயாவே ஒரு டைம் ரிசர்ச் அப்படின்றது இந்த ஈவெண்ட் அப்போ ஷோகேஸ் ஆக போகுது. அந்த டைம் ரிசர்ச்ல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 குஃபு கேண்டிஸ், அது மட்டும் இல்லாமல் 1 மிஸ்டீரியஸ் காம்பவுண்ட் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் என்கவுண்டர்ஸ் ஆஃப் ஈவன் தீம்டு போகேமான்ஸ் நான் சொன்ன போகேமான்ஸ் தான் கிடைக்கும். மறுபடியும் பெர்லியான் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு, ஸ்னீசல் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2x ஸ்டார்டர்ஸ் கிடைக்க போகுது. இந்த டைம் ரிசர்ச் முடிச்சதுமே இந்த ஃபீல்ட் ரிசர்ச் ஃப்ரீ டைம் ரிசர்ச் முடிச்சதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2x ஸ்டார்டர்ஸ் ஃபார் கேச்சிங் போகேமான்ஸ் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போகேமான்ஸ் பிடிக்கிறது மூலமா 2 மடங்கு ஸ்டார்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஊர்பட்ட போனஸஸ் இன்னும் அடிஷனலாக ஆட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவ்வளோலாம் ஆட் பண்ண மாட்டாங்க. பெரிஸ் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பே டைம் ரிசர்ச் ஒன்று நடக்க போது. இது வந்து பார்த்தீங்கன்னா $2 தான் உங்களுக்கு நடக்க போதுன்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா $2 பே டைம் ரிசர்ச்ல உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 சூப்பர் இன்குபேட்டர்ஸ், ஒரு ஸ்டார் பீஸ், அது மட்டும் இல்லாமல் என்கவுண்டர்ஸ் ஆஃப் கிளான்ச்சர் அண்ட் நிக்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 என்கவுண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷைனி பிடிக்கிறதுக்கு, ஷைனி கிளான்ச்சர் பிடிக்கிறதுக்கு இதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவா இருக்க போதுன்னு கூட சொல்லலாம். March 24 அன்னைக்குலாம் அந்த பே டைம் ரிசர்ச் அப்படின்றது முடிஞ்சது. டாஸ்க் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே கஷ்டமாக இருக்க போகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போகேஸ்டாப் ஷோகேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஈவெண்ட்டுக்கான போகேமான்ஸை எது வேணா ஷோகேசஸ்ல வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கலெக்ஷன் சேலஞ்சஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது கலெக்ஷன் சேலஞ்சு இந்த போகேமான் கோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ள இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் சேலஞ்ச் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஈவன் தீம்டு கலெக்ஷன் சேலஞ்ச் ஒன்று இருக்க போது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் தீம்டு போகேமான்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது, எக்ஸ்பி கிடைக்க போகுது, ஸ்டார்டர்ஸ் கிடைக்க போகுது அண்ட் ஈவன் தீம்டு போகேமான் என்கவுண்டர்ஸ் இன்னும் ஒரு பட்டது கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் இந்த ஈவெண்ட்டை பற்றி வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த ஈவெண்ட்டை பற்றி டீப் டெத்ஸ் ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஈவெண்ட் பெஸ்ட் ஈவெண்ட்டா இல்லை தீவுல் அப்படின்ற ஒரு போகேமான் வந்து பெஸ்ட் தானா இல்லை ஒஸ்டா அப்படின்றத பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு போகேமான் கோ ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்ததாக ஒரு வீடியோ வெயிட் பண்ணலாம்.